பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. பாருங்க, நீங்க ஒரு கடைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா பொருள் வாங்க, நல்ல பொருளை பார்த்து வாங்குவீங்களா, அப்படி இல்லைன்னா டேமேஜ் ஆன உடஞ்ச பொருளை வாங்குவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல பொருளை தான் வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு காய்கறி மார்க்கெட்டு போனாலும் அந்த மாதிரி தான் நல்ல காய்கறிகளை பார்த்து வாங்குவோம். அழுகின காய்கறிகளையோ டேமேஜான காய்கறிகளோ வாங்க மாட்டோம். இதுதான் நம்ம மனுஷனுடைய சிந்தை பாருங்கள். ஆனால் மனுஷனுடைய சிந்தைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சிந்தை தான் மனுஷகுமாரனுடைய சிந்தை. அவர் எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பாருங்கள், வாசிப்போம். மத்தேயு 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆமென். இதனால உங்க வாழ்க்கையில எதெல்லாம் கெட்டு போயிருக்குதோ, ஒருவேளை கெட்டு போன வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கெட்டு போனதை ரட்சிக்க தான் அவர் வந்திருக்கிறார். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய 100 ஆடுகளில் ஒன்று தொலைஞ்சு போயிருது பாருங்க. தொலைஞ்சு போன ஒன்றையும் அவர் தேடி போகிறார். இதுதான் மனுஷகுமாரன், அதாவது இயேசு கிறிஸ்து. பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒன்றும் தொலைஞ்சா கூட, உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் சமாதானம் உங்களை விட்டு கொஞ்சம் விலகினா கூட உங்க மேல கரிசனையான ஆண்டவர் பாருங்க உங்க வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தருவார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறீங்க, 100 ரூபாய் சில்லறை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, 1 ரூபாய் கீழே விழுந்தா நீங்க போய்கொண்ட இடத்துக்கு நேராக போவீங்களா, இதை நிப்பாட்டி அந்த 1 ரூபாய் எடுப்பீங்களா அப்படின்னு நீங்கள் நானும் கேட்டால் கண்டிப்பாக அந்த 1 ரூபா போனால் போதும், இது 99 ரூபா நம்ம கையில் இருக்குதே அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை பாருங்கள். ஒரு ஆத்துமா பின்வாங்கி போனாலும் அது மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக நீங்கள் பைபிள் படிக்காமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதா இருந்தாலும் சரி, கெட்டுப்போன வாழ்க்கை வாழ்கிறீங்க. அந்த கெட்டுப்போன வாழ்க்கையிலேருந்து பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை புதுப்பித்து ஒரு புதிய ரட்சிப்புக்குள்ளே உங்களை நடத்துவாராங்க. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.